ஓகே, ஸோ ஹலோ எவ்ரிவன். நிறைய பேர் என்கிட்ட அப்டேட் என்ன மத்திய பிரதேஷ் ஹைகோர்ட்டில் என்ன ஆச்சு, ஏன்னா 26 ஹியரிங்னு சொல்லியிருந்தாங்க. அது என்ன ஆச்சுன்னா ஒன்றும் இல்லை, நீங்களே போய் செக் பண்ணலாம். சரிங்களா, எல்லாரையும் நம்பணும்னு அவசியம் இல்லை. போங்க கேஸ் ஸ்டடிஸ்குள்ளே போங்க, கேஸ் ஸ்டேட்டஸ்குள்ளே போங்க. இந்தோர் ஹைகோர்ட்டில் தான் இந்த கேஸ் நடக்குது. ஓகேவா, ஸோ என்ன நம்பர் போட்டிருக்காங்களோ 151 141 போட்டுருங்க. கேஸ் டைப்பில் போய் ரிட்டு பெட்டிஷன் கடைசியில் இருக்கும், WPன்னு சொல்லி. ரிட் அப்பீல் இல்லை, ரிட் பெட்டிஷன். ஓகேவா, கேஸோட நம்பர் 17344. இதில் போட்டிங்க அப்படின்னாலே உங்களுக்கு எல்லா டீட்டெயில்ஸ் வந்துடும். சரிங்களா, நல்லா பாருங்கள். இதுக்கு முன்னாடியே நான் உங்கள்கிட்ட காமிச்ச விஷயங்கள் தான். எங்கே போச்சு ஜட்ஜ்மெண்ட் அண்ட் ஆர்டர். ஸோ ஃபஸ்ட்டு 13ஆம் கேஸ் போட்டாங்க. 15ஆம் என்ன முடிவாச்சு, பேப்பரை அதாவது ஸ்டூடெண்ட்ஸ் பாதிச்சிருக்காங்க. அதனால் ஆல் ஓவர் இந்தியா எங்கேயுமே நீட்டோட ரிசல்ட் பப்ளிஷ் பண்ணக்கூடாது. அது எப்போ டிசைட் பண்ணாங்கன்னா 15ஆம் கிட்டே டிசைட் பண்ணாங்க. அடுத்து 16ஆம் பார்த்தீங்கன்னா நம்ம சாலிட்டர் ஜெனரல் என்ன சொல்லியிருக்காரு, இல்லை சார் இதனால் பெரிய பாதிப்பு ஒன்று வந்துடும், அதனால் நாங்கள் அந்த 11 சென்டர் தவிர, சரிங்களா, இது எல்லாமே நம்ம டவுன்லோட் பண்ணி கூட வச்சுருப்போம். ஸோ அந்த 11 சென்டர் தவிர மிச்சம் எல்லா சென்டருக்குமே நாங்கள் ரிசல்ட் பப்ளிஷ் பண்ணுறோம், அதுக்கு எங்களுக்கு அனுமதி கொடுங்க. இது 16ஆம் நடந்துச்சு. ஸோ அதுக்கும் பார்த்தீங்கன்னா யார் ஓகே சொன்னாங்க, இந்த நல்லா பாருங்கள் 13 15 நான் என்ன எல்லாத்தையும் ஓப்பன் பண்ணிடுறேன். அதுக்கப்புறம் கடைசியாக வந்த ஒரு டேட். சரியா, ஏன்னா சொல்லிக்கிற அளவு ஒன்றுமே நடக்க மாட்டேங்குது இந்த கேஸில். சும்மா இவங்க டேட்டை தள்ளி போட்டுக்கிட்டே இருக்காங்க, அவ்வளோதான் நடந்துச்சு சார். ஸோ நல்லா பாரு, குவிக்காக ஒரு ரீகேப் மாதிரி கூட பண்ணுறோன்னா பண்ணிக்கலாம். ஸோ 13ஆம் வர சொன்னாங்க, யாருமே வரல, அதான் நடந்துச்சு. 15ஆம் நம்மளுக்கு என்ன சொன்னாங்க, எங்கேயுமே நீங்கள் நீட் ரிசல்ட்டை பப்ளிஷ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க. 16ஆம் என்ன சொன்னாங்க, இல்லை சார் அந்த 11 சென்டரை தவிர்த்து, சரிங்களா, ஆன் கன்சிடரேஷன் நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸ்டெண்ட் தட் ரெஸ்பாண்டன்ட் மே பி அலவுட் டு டிக்ளேர் த ரிசல்ட். என்டி ரிசல்ட்டை டிக்ளேர் பண்ணலாம். இது 16ஆம் நடந்துச்சு. அதுக்கப்புறம் என்ன சொன்னாங்க, அடுத்த ஹியரிங் 19ஆம் வெயிட் பண்ணி பார்த்தா என்ன சொல்லிட்டாங்க, அடுத்த ஹியரிங் 2 பேருமே பார்ட்டிஸ் த்ரூ தேர் கன்சர்ன் அவங்கள்ட்ட கவுன்சில் வச்சு பார்ட்டிஸ்ட்டை பேசியாச்சு. அவங்க என்ன சொல்கிறாங்க, அடுத்த ஹியரிங் 22 வச்சுக்கோங்க, 19 போய் 22 ஆயிடுச்சு சார் டேட்டு. 22ஆம் வெயிட் பண்ணால் 22ஆம் என்ன சொல்கிறாங்க, 22ஆம் சொல்கிறாங்க 26ஆம் வச்சுக்கலாம் சார். சரி, 26ஆம் என்ன நடந்துச்சுன்னு பார்த்தா 26ஆம் சொல்கிறாங்க 29ஆம் வச்சுக்கலாம் சார். சரி, 29ஆம் வெயிட் பண்ணி பார்த்தா இவங்களுக்கு லிஸ்டிங்கே வரல. சரிங்களா, நேற்று டே ஃபுல்லாக கோர்ட் நடந்துச்சு, ஆனால் இங்கே எந்த விதமான மாற்றம் வரல. இல்லைன்னா 29ஆம் என்னங்கிறது வந்திருக்கும். சொல்கிறது புரியுதா இல்லையா? ஓகேவா, டீட்டெயில்ஸை பொறுத்தவரைக்கும் இவங்க என்ன போட்டிருக்காங்கன்னா, டென்டேட்டிவ் டேஸ் 5ஆம் தேதி. சரிங்களா, 5ஆம் தேதி லாஸ்ட் ஆர்டர் நாட் ரீச் ஆகலை. 29ஆம் வர வேண்டிய ஆர்டர் ரீச் ஆகலை. அதனால் என்னைக்கு 5ஆம் தேதி தள்ளி போட்டிருக்கோம் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. புரியுதா இல்லையா? நீங்கள் எப்போயுமே இந்த அஃபிஷியல் நியூஸை நம்புங்க. ஏன் சார் நியூஸ் பேப்பர் ஆர்டிகல்ஸை நம்பக்கூடாதான்னு நம்ப முடியலை. ஏன்னா நான் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வேலை விஷயமா பிஸியாக இருந்தேன். அதனால் சரி, ஏன்னா இப்போ ஹைகோர்ட்டோட வெப்சைட் இருக்குன்னா எனக்கு தெரிஞ்சு அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஈவினிங் தான் அப்டேட் ஆகுது. சரிங்களா, டே ஃபுல்லாக நடக்கிற கேஸ் எல்லாமே சேர்த்து ஈவினிங் தான் அப்டேட் ஆகுது. அப்போ நம்ம வெப்சைட்டில் போய் சர்ச் பண்ணோன்னா நம்மளுக்கு கரெக்டாக என்ன நடந்திருக்குது சாயங்காலம் தான் தெரியுது. அதனால் நான் என்ன பண்ண, ஒரு வேளை அங்கே இருக்கிற நியூஸ் மீடியா யாராச்சும், அங்கே மீடியா யாராச்சும் நியூஸ்காரங்க பக்கத்தில் இருக்காங்க, அதாவது கோர்ட்டுக்கு வெளியே வர்றோன்னே, சரிங்களா, இப்போ அந்த இடத்துல ஒரு வாய்தா நடக்குது, இல்லைன்னா ஒரு இது நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு கோர்ட் ஹியரிங் நடக்குது. ஹியரிங் முடிஞ்சால் அந்த வக்கீல் வெளியே வந்தோன்னே ஒரு வேலை யாராச்சும் மீடியாக்காரங்க அங்கே போய் மைக்கை பிடிச்சி சார் என்ன சார் நடந்துச்சு, அப்போ அவங்க கேட்டுட்டு வேகமாக நியூஸ் ஆர்டிக்கல் போடலாம். நான் அதனால தான் பார்த்தீங்கன்னா வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அப்போது கரெக்டாக 26ஆம் தேதி இல்லை 22ஆம் தேதி நினைக்கிறேன். சரிங்களா, என்றைக்கு ஒரு நாள் பார்த்தீங்கன்னா அந்த நியூஸ் ஆர்டிக்கல் என் கண்ணில் வந்துச்சு. என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, துஷார் மேத்தா சேஸ் அ கமிட்டி ஷுட் பி ஃபார்ம் டு இன்வெஸ்டிகேட் த மேட்டர். இது துஷார் மேத்தா சொன்னது என்னைக்கு 16ஆம் தேதி சொன்னார். ஆனால் இவங்க நியூஸ் ரொம்ப லேட்டாக போட்டுட்டு நான் கூட சரி அன்னைக்கு தான் ஹியரிங் நடந்திருக்கு. ஸோ என்ன சொல்லியிருக்காங்க நல்லா பாருங்கள், கான்ட்ரவர்சி இதெல்லாம் நடந்திருக்குது. பவர் அவுட்டேஜ் அட் 24 எக்ஸாமினேஷன் சென்டர் இன் இந்தோரில் 24 சென்டரில் நடந்திருக்குது பவர் அவுட்டேஜ். ஆனால் அஃபீஷியலாக துஷார் மேத்தா என்ன சொல்லியிருக்காரு, கோர்ட்டில் 11 சென்டரில் இந்த மாதிரி பிரச்சனை இருந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. இன்னும் அந்த 11 சென்டர் எதுங்கிறது நம்மளுக்கு தெரியாது. சரிங்களா, அடுத்து கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் பாருங்க, மத்திய பிரதேசில் 30 சிட்டிஸில் இந்த எக்ஸாம் நடந்திருக்குது அக்ராஸ் வித் இந்தோர் ஹோஸ்டிங் ஸ்டூடெண்ட்ஸ் ஃப்ரம் 49 சென்டர்ஸ். சரிங்களா,
இந்தோரில் என்ன சொல்கிறாங்க சார், 49 சென்டரில் இது நடந்திருக்குது. புரியுதா இல்லையா? டியூரிங் த எக்ஸாமினேஷன் சடனாக ஸ்ட்ராங் வந்திருக்கு, இவ்வளோ ஸ்பீடில் அந்த ஸ்ட்ராங் வந்திருக்கு. அதனால் பார்த்தீங்கன்னா பவர் கட் வந்து எங்கெங்கே நடந்திருக்குது, இந்தோர் உஜ்ஜைனில் நடந்திருக்கு. ஆஸ் அ ரிசல்ட் 25 சென்டர்ஸ் இன் போத் சிட்டி எக்ஸ்பீரியன்ஸ் டார்க்னஸ். மேலே இங்கே என்ன சொல்லியிருக்காங்க, 24 சிட்டின்றாங்க, இங்கே வந்தோடனே 25 சிட்டின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் ஸ்டூடெண்ட்ஸ் பேரண்ட்ஸ் வந்து எக்ஸாமுக்கு டிமாண்ட் பண்ணியிருக்காங்க. அதனால் அட்வொகேட்டுங்கிறவங்க வந்து பேசியிருக்காங்க. இது எல்லாத்தையும் சொல்லிட்டு சரிங்களா. இந்த ப்ரீவியஸ் ஹியரிங் 16th என்டிஏ என்ன சொல்லியிருக்காங்க, பவர் கட் வந்து லாஸ்ட் பவர் ஃபார் 10 minutes to 1 hour. இதான் என்டிஏ ஒத்துக்கிட்டாங்கன்னு இவங்க சொல்லிட்டாங்க. என்டிஏ என்ன சொன்னாங்க, பவர் கட் எவ்வளோ டைம் நடந்திருக்கு தெரியல, நாங்கள் இன்வெஸ்டிகேட் பண்ண போகிறோம் தான் சொல்லியிருக்காங்க. பட் இவங்க என்ன சொல்லிட்டாங்க, 1 hourலேருந்து 10 நிமிஷம் வரைக்கும் நடந்திருக்குது. ஏஜென்சி கிளைம் தட் ஆல்டர்னேட்டிவ் லைட் லைக் கேண்டில் அண்ட் ஜென்ரேட்டர் வேர் ப்ரொவைட். இது வந்து அவங்க சொல்லலை, இது வந்து யார் சொன்னாங்க, ஸ்டூடெண்ட்ஸ் சொன்னாங்க. எங்களுக்கு 1 மணி நேரத்துக்கு அப்புறம் தான் சார் அந்த கேண்டிலே கிடச்சிச்சு அப்படின்ட்டு ஸ்டூடெண்ட்ஸ் தான் சொன்னாங்க. இது எதுவுமே சாலிட்டர் ஜெனரல் சொல்லவே இல்லை. சரிங்களா, புரியுதா? ஸோ அதுக்கப்புறம் ஹைகோர்ட் வந்து என்டிஏக்கு ஒரு நோட்டீஸ் கொடுத்துருக்கா, பவர் டிஸ்ட்ரிபியூஷன் கம்பெனிக்கு, அதுக்கப்புறம் எல்லாரும் கொடுத்துருக்காங்க. ஸோ இது எல்லாமே போட்டிருக்காங்க. உஜ்ஜைன் வச்சு எந்த கேஸுமே நம்மளுக்கு வர வரைக்கும் எதுவுமே தெரியல. இவங்க நியூஸ் ஆர்டிக்கலில் சொல்லியிருக்காங்க, நானும் போய் சர்ச் பண்ணி பார்த்தப்ப பெருசாக இந்த கேஸோட அப்டேட் எதுவுமே தெரியல. அதான் உண்மை. சரிங்களா, ஸோ அதனால தான் நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் நம்பாதீங்க. நியூஸ் வந்து இஷ்டமாக ஒரு நம்பர் போட்டிருங்க. இப்போ 24 எக்ஸாமினேஷன் சென்டர் வந்து இந்தோரில் பாதிக்கிச்சிருக்குன்னா யார் சொல்கிறதுங்கிறது எனக்கு தெரியல. ஓகேவா, அதனால் நீங்கள் அது எல்லாத்தையும் நம்பாதீங்க. சரிங்களா, ஸோ இப்போ வரைக்கும் அப்டேட் என்ன சார், மேபி 5ஆம் தேதி வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுறதுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்ம சென்னை ஹைகோர்ட்டில் அதுக்கு முன்னாடியே வந்து தீர்ப்பு வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கும். சரிங்களா, 2ஆம் தேதி வந்து ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டியில் மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் சொல்லியிருக்காங்க. ஸோ அதில் வந்துடும் அப்படின்னு தான் என்ன எதிர்பார்க்குறேன். எதுக்கும் நான் ஒரு தடவை கன்ஃபார்ம் பண்ணிக்கிறேன். என்ன சார் கன்ஃபார்ம் பண்ண போகிறீங்க, அது 2ஆம் தேதி தானா அப்படின்ட்டு நான் ஒரு தடவை கன்ஃபார்ம் பண்ணிக்கிறேன். ஹியரிங்கை வந்து என்னைக்கு வச்சுருக்காங்க, 2ஆம் தேதி தான் மெட்ராஸில். ஸோ எனக்கு தெரிஞ்சு மெட்ராஸ் ஹைகோர்ட் வந்து இப்படி பண்ண மாட்டாங்க, தள்ளி போட்டு விளையாட மாட்டாங்க. 2ஆம் தேதி வந்து நடந்துரும் அப்படின்னு தான் நினைக்கிறேன் நான். ரிசல்ட் தள்ளி போக வாய்ப்பு இருக்கா அப்படின்னா, 2ஆம் தேதி ஹியரிங் நடந்தால் கண்டிப்பாக ரிசல்ட் தள்ளி போக வாய்ப்புகள் இருக்குது. சரிங்களா, ஸோ முன்னாடி நான் என்ன சொல்வேன், ஒன்று இந்தோர் ஹைகோர்ட்லேருந்து தான் நம்மளுக்கு வரும். அப்போ இவங்களோட ஹியரிங் தான் இப்போ வந்து நம்ம கன்சிடர் பண்ண போகிறோம் அப்படின்னா ரிசல்ட் தள்ளி போகும். சார் எல்லாருக்குமே தள்ளி போகுமா, நான் எஸ், இந்தோரில் தான் வந்து எல்லாருக்குமே தள்ளி போட வேண்டாம் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் இவங்க என்ன சொன்னாங்க, சார் நம்ம இப்போ மே மாதத்தில் தான் இருக்கோம், அதனால் கவுன்சிலிங் வந்து கொஞ்சம் 1-2 வாரம் தள்ளி போனால் தப்பு இல்லை, அதனால் நம்ம தள்ளி வச்சுருவோம், எல்லாரோட ரிசல்ட் தான் சேர்த்து தள்ளி வைக்கிறது தான் மெட்ராஸ் ஹைகோர்ட்டோட உத்தரவு. சரிங்களா, இல்லை இந்த மாதிரி ஒரு 7-8 ஸ்டேட்டில் இந்த மாதிரி ப்ராப்ளம் நடக்குதுன்னா இது எல்லாத்தையும் சேர்த்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு வேணால் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க. புரியுதா இல்லையா? இப்போதைக்கு இருக்கிறது இது உள்ள தான் சார் அப்டேட்டுங்கிற பேரில் ஒன்றுமே இல்லை. பட் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நிறைய பேர் என்கிட்ட குரூப்பில் கேட்டதுனால நான் சொன்னேன், வேறு ஒன்றும் இல்லை. தேங்க்யூ ஸோ மச், ஹேவ் அ நைஸ் டே.